அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற நீங்களே உங்களே வச்சு அந்த காயை நகர்த்துறாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியலையா? அமித் அவரா வாண்டடா போய் தான் நான் உனக்காக வாதாடுறேன்னு சொல்லி பார்வதி கிட்ட கேட்டாரு. இது நாட் ஒன்லி ஃபார் பார்வதி, யார் யார் கேஸ் ஓகே ஆகுதோ அப்போ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நான் வக்கீலா இருக்கேன், நான் வக்கீலா இருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த டாஸ்க்குக்காக அமித் அந்த இடத்துல போய் கேட்டிருக்காரு. இன்க்ளூடிங் அரோராக்கு பாத்தீங்கன்னா டாஸ்க் கன்ஃபார்ம் ஆகும்போது அவர் அரோரா நான் வக்கீலா இருக்கேன், நான் நல்லா பேசுவேன் அரோரா, எனக்கு செலக்ட் பண்ண அரோரான்னு சொல்லி ஒரு குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா அரோரா கிட்ட சான்ஸ் கேட்டாரு. ஆனா அரோரா சான்ஸ் கொடுக்கல, பார்வதி சான்ஸ் கொடுத்தாங்க. அதனால பார்வதி சப்போர்ட்டா அந்த இடத்துல வக்கீலா அவர் வாடான்னாரு. எங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு புரியலங்க. பார்வதியன் கம்ப்யூட்டருக்கு சப்போர்ட்டா கேப்டனா அமித் பேசல. கேப்டனா இருந்து அவங்க 2 பேரும் பாதுகாக்கல. இந்த இடத்துல வக்கீல்ங்கிற ஒரு கோர்ட் டாஸ்க்ங்கிற வழக்காடு மன்றம்ங்கிற ஒரு டாஸ்க்ல அமித் பேசியிருக்காரு. நீங்க தான் பாத்தீங்கன்னா உங்க பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஒரு இடத்துல தள்ளி வச்சிருங்க, டாஸ்க்னு வரும்போது டாஸ்க் விளையாடுங்க சொல்லி செல்ற சேதுனா இங்க போனாரு.